இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பட்டர் உருகினக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினக்கப்புறம் ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினக்கப்புறம் 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஆறுனக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா செய்கிறதுக்கு அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பட்டர் உருகினக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்சர் ஜார் கழுவி ஊற்றுற தண்ணியும் கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கலந்து விட்டக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா திக்கானக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது வந்தக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.